கொழுக்குமலை சுற்றுலா பயணிகள் கண்டிப்பாக ஒரு டைம் அது பார்க்க வேண்டிய முக்கியமான ஹில் ஸ்டேஷன். மேற்கு தொடர்ச்சி மலைகளில் தமிழ்நாடு கேரளா எல்லையில் அமைஞ்சிருக்கு. தேனி மாவட்டத்துக்கும் இடுக்கி மாவட்டத்துக்கும் உட்பட்ட பகுதியில் 8000 அடி உயரத்தில் அமைஞ்சிருக்கிற ஒரு பியூட்டிஃபுல்லான ஹில் ஸ்டேஷன் தான் கொழுக்குமலை. கொழுக்கு அப்படின்னா கூர்மையான அல்லது உயரமான அப்படின்னு பொருள். அந்த பொருளுக்கு ஏற்றபடி 8000 அடி உயரத்தில் கொழுக்குமலை அமைஞ்சிருக்கு. உலகத்திலேயே மிக உயரமான தேயிலை தோட்டம் இதுதான். அதிகமான சுவையை தரக்கூடிய தேயிலைகளும் இங்கே தான் கிடைக்குது. நிறைய தமிழ் படங்கள் இந்த இடத்துல ஷூட் பண்ணியிருக்காங்க. அதில் முக்கியமாக மைனா படம் முழுவதுமே கொழுக்குமலையில் தான் ஷூட் பண்ணியிருக்காங்க. உயரமான அமைவிடம் தான் தேயிலையோட தனித்துவமான டேஸ்ட்டுக்கு முக்கிய காரணம் அப்படின்னு சொல்லப்படுது. கொழுக்குமலையில் இன்னும் நிறைய சிறப்புகள் இருக்குது. இங்கே பாரம்பரியமான ஆர்த்தோடாக்ஸ் முறையில் தான் தேயிலை உற்பத்தி செய்கிறாங்க. நவீன இயந்திரங்களோட பயன்பாடு ரொம்ப குறைவாக தான் இருக்குது. தொழிலாளர்கள் தேயிலை இலைகளை பறித்து அதை உலர்த்தி நொதிக்க வச்சு உருட்டி தரம் பிரித்து தேயிலை தூளை தயாரிக்கிறாங்க. இதுவும் கொழுக்குமலை டீ டேஸ்ட்டாக இருக்கிறதுக்கு ஒரு காரணம். கொழுக்குமலையில் நம்மளை பிரமிக்க வைக்கிற இயற்கை காட்சிகள் நிறையவே பார்க்க முடியும். மலை சரிவுகளில் அமைஞ்ச அழகான தேயிலை தோட்டம், மேகங்கள் தாழ்வாக இறங்கி மலைகளோடு உரசி செல்கிற அற்புத காட்சியும் பார்க்க முடியும். காலையில் சன்ரைஸ், மாலையில் சன்செட். இந்த சன்ரைஸ் சன்செட் நடக்கும்போது வானங்கள் பல வண்ணங்களில் ஜொலிக்கிற அற்புத காட்சியையும் நம்மளால் பார்க்க முடியும். கொழுக்குமலை போகணும் அப்படின்னு டிசைட் பண்ணிட்டீங்கன்னா மூணார் வழியாக போகிறது தான் பெஸ்ட்டாக இருக்கும். மூணார்லேருந்து 35 கிலோமீட்டர் தொலைவில் கொழுக்குமலை அமைஞ்சிருக்கு. மூணார்லேருந்து கொழுக்குமலைக்கு ஜீப்பில் தான் போக முடியும். மூணாரில் நிறைய ஜீப் டாக்ஸி சர்வீசஸ் அவைலபிளாக இருக்குது. ஜீப் மூலமாக நீங்கள் போகும்போது 2 மணி நேரம் நீங்கள் ட்ராவல் பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த 2 மணி நேரமும் வழி ஃபுல்லாக அடர்ந்த காடுகள், வாட்டர் ஃபால்ஸு, பள்ளத்தாக்குகளோட காட்சிகள் அப்படின்னு இயற்கையாக ரசிச்சுக்கிட்டே உங்களால் போக முடியும். கொழுக்குமலையில் அடிப்படை வசதிகளோடு தங்கக்கூடிய சில விடுதிகள் இருக்குது. தனியார் பங்களாக்களும் இருக்குது. அங்கே ஸ்டே பண்ணுறது அப்படின்னு முடிவு பண்ணிட்டா முன்னாடியே புக் பண்ணிக்கிறது தான் நல்லது. இந்த இடம் பாரம்பரியமான இடம் அப்படிங்கிறதுனால நவீன வசதிகள் உங்களுக்கு அதிகமாக கிடைக்காம போகலாம். ஆனால் அடிப்படை வசதிகள் இங்கே தங்கும்போது கிடைக்கும். நீங்கள் கொழுக்குமலையில் தங்கிட்டீங்க அப்படின்னா உங்களால் மார்னிங் சன்ரைஸையும் ஈவினிங் சன்செட்டையும் பார்க்க முடியும். வானம் பல வண்ணங்களில் ஜொலிக்கிற அற்புத காட்சியையும் பார்க்க முடியும். கொழுக்குமலையில் உணவை பொறுத்த வரைக்கும் அங்கே இருக்கிற பாரம்பரியமான உணவுகள் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். கொழுக்குமலையும் அதை சுற்றியுள்ள காடுகள்லேயும் பல்வேறு வகையான பறவைகள் வலசை வரும். அதாவது ஒரு சீசனுக்கு ஒரு பறவை அப்படின்னு இந்த இடத்துக்கு வரும். அதையும் பார்க்கறதுக்கான வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கும். காட்டு யானைகளை பார்க்கலாம், காட்டெருமைகளை பார்க்கலாம். உங்களுக்கு அதிர்ஷ்டம் இருந்துச்சு அப்படின்னா சின்ன வனவிலங்குகளையும் பார்க்குற வாய்ப்பும் உங்களுக்கு கிடைக்கும். கொழுக்குமலையில் நீங்கள் ட்ரெக்கிங்கும் பண்ண முடியும். ட்ரெக்கிங் போகணும் அப்படின்னு நீங்கள் டிசைட் பண்ணிட்டீங்க அப்படின்னா லோக்கல் கைடு யாராவது அரேஞ்ச் பண்ணிக்கிறது நல்லது. நீங்கள் ஸ்டே பண்ணுற இடத்துல சொன்னீங்க அப்படின்னாலே உங்களுக்கு லோக்கல் கைடை அரேஞ்ச் பண்ணி தருவாங்க. அவங்களோட ஹெல்ப்போடு நீங்கள் ட்ரெக்கிங் போகலாம். மரங்கள், உயரமான புல்வெளிகள், சின்ன அருவிகள் வழியாக போகிறது உங்களுக்கு இன்னும் டிஃப்ரெண்ட்டான எக்ஸ்பீரியன்ஸை கொடுக்கும். கொழுக்குமலை அப்படிங்கிறது வெறுமனே ஒரு ஹில் ஸ்டேஷன் மட்டும் கிடையாது. பாரம்பரியமான நவீனமயமாக்கப்படாத உலகத்தின் உயரமான தேயிலை தோட்டம் இது. கண்டிப்பாக கொழுக்குமலை போகணும் அப்படின்னு டிசைட் பண்ணிட்டீங்க அப்படின்னா மூணாறு வழியாக போகிறது இன்னுமே பெட்டராக இருக்கும்.